ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாளாக போராடிக்கிட்டே இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லா போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் சேர்ப்பிக்கவே நான் வந்திருக்கேன். இந்த அப்பன் முருகனின் நெற்றியை தொட்ட உனக்கு என் நெற்றியிலிருந்து வரும் ஒளி போல உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஜொலிக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய உண்மையான நல்ல குணத்துக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்க போகிறேன். சில நேரங்களில் நீ எந்த காரணமும் இல்லாமல் திடீர்னு எதையாவது யோசித்து கவலைப்படுற, திடீர்னு கண் கலங்கி அழுகிற. முதல்ல நான் சொல்கிறத கேளு. ரொம்ப காலமாகவே யாருக்கும் தெரியாமல் சில பாரங்களையும் சில கடமைகளையும் சில குற்ற உணர்ச்சிகளையும் சில வலிகளையும் வேதனைகளையும் நீ மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவ்வப்போது இது கண்ணீராக வெடித்து வெளிவருது. என் செல்லமே, நடந்ததையெல்லாம் விட்டுடு. நீ எதை ஆசைப்பட்டியோ அதை உனக்கு கொடுப்பதற்காக இந்த அப்பன் முருகன் வந்துட்டேன். இனி உன் வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே இல்லை. உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் உன் கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு நான் இருக்கேன். பல மோசமான விஷயங்கள் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் நடந்திருக்குதான். நான் இல்லைன்னு சொல்லலை. அதை எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரதானே வந்திருக்கேன். உன் துக்கங்களையும் தோல்விகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினச்சதையெல்லாம் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். எதுக்காகவும் வருத்தம் கொள்ள வேண்டாம் என் செல்லமே. ஒரு விஷயத்தை தெரியாம புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் சரியாக பேச தெரிஞ்ச மனிதர்கள் அந்த இடத்த சரியாக சமாளிச்சிருவாங்க, அந்த சூழ்நிலையும் சரி செஞ்சிருவாங்க. யாருக்கிட்ட எப்போ எப்படி பேசணும்னு சரியாக பேச தெரியாத மனிதர்கள் தான் எல்லாத்தையுமே ஒரு சண்டையாகவே பார்க்குறாங்க. யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் அவங்க என்கிட்ட சண்டை போடுறாங்க, அவங்க என்கிட்ட சண்டைக்கு வர்றாங்க, என்கிட்ட வம்பு இழுக்கிறாங்கன்ற கோணத்திலேயே பார்க்குறாங்க. எப்போதும் எல்லா இடங்கள்லையும் எப்படி பேசணுங்கிறத முதல்ல கற்றுக்கோ. தான் மேலே தவறு இருக்குதுங்கிறத ஒத்துக்கிறதுக்கு பக்குவம் இல்லாத மனிதர்கள் தான் யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் அதை தன்னை தான் சொல்கிறாங்க, என்ன தான் குறை சொல்கிறாங்க, என்ன தான் குத்தி காட்டுறாங்கன்னு அதை தன் மீதான தாக்குதலாக நினைக்கிறாங்க. முதல்ல ஒருத்தவங்க உன்னை பற்றி பேசுகிறாங்கன்னா உன் மேலே தப்பு இருந்தால் அதை ஏற்றுக்கோ, மாற்றிக்கோ. தவறு இருந்தால் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை நீ உனக்குள்ள வளர்த்துக்கோ என் செல்லமே. பக்குவப்பட்ட மனிதர்கள் தவறு சொல்லும்போது அமைதியாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் சண்டையாகவே இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஒருத்தர் அமைதியாக போயிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சு போயிடும். அதை யாரும் பெருசாக பேச மாட்டாங்க, பிரச்சனை பெருசாகாது. ஆனால் ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிற இடத்துல கூட பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு தவறை ஒத்துக்கொள்ளாமல் எதிர்த்து பேசும்போது அது பெரிய பிரச்சனையா, பெரிய சண்டையா, பெரிய வாக்குவாதமா, பெரிய மனஸ்தாபமாக மாற வாய்ப்புகள் அதிகம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையா அத்தனையும் கடந்து போக கற்றுக்கோ. இந்த உலகத்தில் எதுக்காகவும் நீ யாரையும் சார்ந்து இருக்காதே, யாரையும் முழுசாக நம்பவும் வேண்டாம் என் செல்லமே. நீ இருட்டில் இருக்கும்போது உன் நிழலே கூட உனக்கு துணையாக இருப்பது இல்லை தானே. நீ வெளிச்சத்துக்கு வரும்போது தானே உன் நிழல் உன் பக்கத்தில் தெரியுது. அதே போல தான் இருளாகிய பிரச்சனை உன்னை சுற்றி இருக்கும்போது எந்த மனிதர்களும் உனக்காக வந்து நிற்க மாட்டாங்க. ஆனால் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த அப்பன் முருகன் உனக்காக வந்து நிற்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. தண்ணீர் இருக்கிற வரைக்கும் குளத்தை தேடி பறவைகள் வரும். அந்த குளத்தில் இருக்க நீரை குடிக்கும், குளத்தில் இருக்க மீனை கொத்தி சாப்பிடும். தண்ணீர் வற்றி போனதும் அந்த குளத்து பக்கமே வராத பறவைகளைப் போல சில மனிதர்கள் அவங்க தேவை தீர்ந்து போச்சுன்னா உன்னை தேடி வரவும் மாட்டாங்க. நீ நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது உன்கிட்ட இல்லாட்டி உன்னை முழுசாவே மறந்துடுவாங்க என் செல்லமே. உன்னை மதிக்கிற மனிதர்களிடம் நீ அன்பு காட்டு. உன்னை மதிக்காத இடத்தில் நீ காட்டுற அன்பு அவர்களுக்கு கண்டிப்பாக பாரமாகவே இருக்கும். உன் அன்பையும் நேரத்தையும் உனக்கான தகுதி உள்ளவர்களிடம் மட்டும் கொடு. எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தி நீ கெட்ட ஆளாக போகவும் வேண்டாம். எல்லாருக்காகவும் நேரம் ஒதுக்கி நீ ஏமாளியாக ஆகவும் வேண்டாம். உன்னை நேசிக்கிறாங்களா, நீயும் நேசி. உன் மேலே அன்பு காட்டுறாங்களா, நீயும் அன்பை கொடு. உன்னை இழப்பவர்கள் வருந்த வேண்டுமே தவிர
நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன் வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னால் மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே விட்டுட்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. எல்லாத்தையும் மாற்றணும்னு அடம் பிடிச்சி வம்பு பண்ணி பிடிவாதம் பிடிச்சி நீ கடைசியில் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நிற்காதே. ஒரு விஷயம் பிடிக்காத போது, ஒரு விஷயம் உன்னால் முடியாத போது, மாற்ற முடியாத போது அதை கடந்து போகக்கூடிய துணிச்சலை நீ உனக்குள்ளே உருவாக்கு. எல்லாத்தையும் தூக்கி சுமந்து என்ன செய்ய போகிற? சில விஷயங்களை நீ கடந்து போகும்போது தான் அது உன் வாழ்க்கையை அழகானதா மகிழ்ச்சியானதா மாற்றும். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் இந்த அப்பன் முருகன் கலந்தே இருப்பேன். உனக்கான எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். சுவரில் எரிந்த பந்து எப்படி திரும்ப வருமோ அதே போல் நீ செய்கிற நல்லதும் கெட்டதும் கண்டிப்பாக உன்னை நோக்கி திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணுன்றதை நீ முதல்ல கற்றுக்கோ. தோல்விகளை எல்லாம் தாண்டி நீ வெற்றியை பெறுவதற்கு இந்த அப்பன் முருகன் கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. ஒரு வைரத்தோட மதிப்பு தெரியாமல் அதை வெறும் சாதாரண கல்லாக தூக்கி எறிகிற மனிதர்கள் அதன் உண்மையான மதிப்பை உணரும்போது கையை பிசைஞ்சிக்கிட்டு தலை குனிஞ்சு நிற்பாங்க. நீ வைரம், நீ நல்ல பிள்ளை, உன்னுடைய நல்ல குணம் என்னன்னு தெரியாமல் உன்னை சாதாரணமாக அலட்சியமாக நடத்தினவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் தலை குனிஞ்சு உன்னை ஏன் ஒதுக்கி வச்சோம், உன்னை ஏன் வேணான்னு சொன்னோன்னு வருத்தப்படும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். உன்னை இழந்தவர்கள் நிச்சயம் வருத்தப்பட தான் போகிறாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலோட தைரியமாக முன்னேறி போய்கிட்டே இரு. உனக்கு எதை எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு இந்த அப்பன் முருகன் எனக்கு நன்றாக தெரியுமே செல்லமே. நீ எந்த அளவுக்கு உன்கிட்ட இருக்கிற விஷயங்களில் நன்றி உணர்வோடு இருக்கியோ அந்த அளவுக்கு இன்னும் இன்னும் பல நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேரும். எல்லாரிடமும் நன்றி உணர்வோட நல்ல எண்ணங்களோட நீ பழகும்போது உனக்கான நல்லதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். அப்பாவியான அன்பான மனிதர்கள் வாழ்க்கையில் சுலபமாக காயப்பட்டுருவாங்க. ஏன்னா இந்த உலகம் யார் அப்பாவியோ அவங்க மனசை தான் குத்தி கிழிச்சு காயப்படுத்துமேன்னு சொல்லவே. எல்லாருக்கிட்டையும் நீ அன்பாக இருக்கிறதால நீ பதில் எதுவும் பேச மாட்ட, எதிர்த்து பேச மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லா மனசு குத்தி காயப்படுத்தி கிழிச்சு உன்னை வருத்தப்படும்படி இந்த உலகம் செய்கிறதையும் உறவுகள் செய்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தவறான மனிதர்களை நம்பாதே. சரியான நல்ல மனிதர்களை நோக்கி உன் வாழ்க்கையில் நீ சரியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. கூட இருக்கவங்க கூட நீ நேரத்தை செலவிடும் போது அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதுல கவனமாக இரு. நல்லவர்களோட நேரத்தை செலவிடலாம், கெட்டவர்கள் கூட நேரத்தை செலவிட்டு நீ வாழ்க்கையை கஷ்டமாக்கிக்க வேண்டாமே செல்லமே. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் அவமானங்களும் தடைகளும் எல்லாமே உன்னை முடக்குவதற்காக வர்றதில்லை. உன்னை ஒரு வலிமையான ஆளாக மாற்றுவதற்காகவே காலம் உனக்கு வாய்ப்பு கொடுக்குது. நீ எப்போதும் வலிமையான பிள்ளையாக வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய பிள்ளையாக இரு. தடைக்கற்களை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான படிக்கற்களாக நான் மாற்றி காட்டுறேன். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. வாழ்க்கை உனக்கு பாரமாக தோன்றும் போதெல்லாம், எல்லாமே உனக்கு தவறாக நடக்குதுன்னு உனக்கு தோணும் போதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கையில் தோல்விகளும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்தாலும் சரி, நீ பாட்டுக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த இடத்துல நீ நிற்கிறியோ அங்கவே உனக்கு குழி தோண்டி கீழே தள்ளி விடுறதுக்காக உனக்கு பின்னால் 4 பேர் இல்லை 40 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் அது ஒரு இடத்துல நிற்காம நகர்ந்து போய்கிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக பந்தயத்தில் நிச்சயமாக ஜெயிச்சிரும் தானே. அதே போல் நீயும் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் உனக்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செஞ்சுட்டு நகர்ந்து போய்கிட்டே இருந்தீன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. வெற்றி பெறதுக்கான தகுதியும் திறமையும் கொண்ட உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விட்டுட மாட்டேன். படகை முன்னோக்கி தள்ளிக்கிட்டு எடுத்து போனோம்னா துடுப்பை பின்னாடி தானே தள்ளணும். துடுப்பை வச்சு தண்ணீரை பின்னோக்கி தள்ளும்போது தான் படகு முன்னோக்கி போக முடியும். துடுப்பை அசைக்காமல் சும்மாவே வச்சுக்கிட்டு இருந்தா படகு எப்படி முன்னால் போகும்? அதே போல தான் உன் கஷ்டங்களை நீ பின்னுக்கு தள்ளும் முயற்சியை செஞ்சினாதான் உன் வாழ்க்கை முன்னோக்கி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போகும். எந்த சூழலிலும் நீ எங்கேயும் நின்றுடாதே. வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக
உனக்கான முயற்சிகளை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு துணையா நான் இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டம், போராட்டம், கவலைகள் என அனைத்தையும் காணாமல் போகச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல. இருந்தாலும் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க, எல்லாரும் உனக்கு எதிராக செயல்படுறாங்கன்ற ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் உனக்குள்ள இருக்கிறது அல்லவா? எனக்கு மட்டும் ஏன்பா முருகா இவ்வளவு வலியும் வேதனையும், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்குறேன்னு சொல்லி நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ கெட்ட பிள்ளைன்னு கிடையாது. நீ ரொம்ப நல்ல ஆளாக, நல்ல மனிதனாக இருப்பதால் தான் எல்லா கஷ்டங்களும் வருது. ஏன்னா நான் ஒருத்தருக்கு வெற்றியை கொடுப்பதற்கு முன்பாக, உயர்வை கொடுப்பதற்கு முன்பாக அவங்களுக்கு சோதனையாக சில கஷ்டங்களை கொடுப்பேன். அவங்க எப்பவுமே நல்லவங்களா இருக்காங்களா அல்லது கஷ்டப்படும் போது கெட்டவங்களா மாறிடுறாங்களா தான் என்னுடைய சோதனையே. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தோத்து போக நான் விட்டுட மாட்டேன். இந்த கஷ்டங்களை தாண்டி, கவலைகளை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு நானே உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. உனக்கு தேவையான விதத்தில் உன்னை நீயே நேசிக்க முடியாமல் போகிறதுன்படியாக எந்த விஷயங்களையும் செய்யாதே. எப்போதும் உன்னை நீ நேசித்து உன்னை நீ உயர்வாக நினைக்க பழகு. தவறான இடங்களில் யார் மீதும் தப்பான நம்பிக்கையை வச்சிடாதே. நல்லவங்களை மட்டும் நம்பு, நல்லவங்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் மன காயங்களை ஆற்றும் மருந்தாக இந்த அப்பன் முருகனின் வார்த்தைகள் நிச்சயம் இருக்கும். உன் மனசில் எந்த வருத்தம் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைகள் இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாத போதும், எல்லாரும் உனக்கு எதிராக தீங்கோ தவறோ செய்யும் போதும் கூட நீ பதட்டப்படாத. கோபப்படாமல் பொறுமையாக இருந்தீனா உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது நடந்துடும் என் செல்லமே. ஒருத்தர் நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் போது அவர்கள் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்காததுக்கு காரணம் அவங்களுக்கு உன்கிட்ட இருக்கிற தேவைகள் இல்லைங்கிறது தான். உண்மையாகவே யாருக்காவது ஏதாவது தேவைனாதான் இப்பெல்லாம் அன்பையும் பாசத்தையும் காட்டுபவர்களாக இந்த கலிகாலத்து மனிதர்கள் மாறிட்டாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும்.